இந்தாப்பா. தம்பி, குழந்தைய தூக்கிட்டு வரேன், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறியா? இல்லை இந்த குழந்தை நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு, அதாவது நிம்மதியாக தூங்கிட்டேன். டே என்னப்பா இவ்வளோ தூரம் வந்துட்ட, குழந்தைய தூக்கிட்டு வரேன், குழந்தைய பார்க்காம போனா நல்லாவா இருக்கும்? போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல இந்த என் குழந்தை என் தங்கச்சி தாமரை பக்கத்தில் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும், அது தூக்கத்தை கெடுக்க வேணாம் இந்த நான் கிளம்புறேன் இந்த சரிப்பா வரேன் இந்த. தம்பி பார்த்து போப்பா. சரிங்க வரேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். பிஸியா இருக்கீங்களா? இல்ல 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 சொல்லுங்க. அது பேங்க்குக்கு போகணும் மேடம். கலெக்ஷன் செக்கெல்லாம் வந்திருக்கு, அதை டெபாசிட் பண்ணணும். 2 செக்கில் தாமரை மேடம் சைன் பண்ணணும். இன்னைக்கு ஆஃபீஸ் வராங்க இல்லையா? இல்ல சார், நாளைக்கு வருவாங்க. நீங்க செக்கை டெபாசிட் பண்றது பண்ணிடுங்க. அக்கா கிட்ட நாளைக்கு கையெழுத்து வாங்கிக்கோங்க. தாமரை மேடத்துக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா மேடம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் இருக்காங்க. எங்க அத்தை ஊருக்கு போயிருக்காங்க. எங்க அண்ணன் குழந்தை, எங்க அக்கா குழந்தை அதெல்லாம் பாத்துக்கணும்ல, அதான் வீட்லயே இருக்காங்க. மேடம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சார்? உங்களை மாதிரி தங்கச்சிங்க கிடைக்கிறதுக்கு உங்க அண்ணன் கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். ஏன்? உங்க அண்ணி இறந்து போனப்ப கை குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்களே, அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்னு நான் பயந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் அந்த குழந்தைய பாத்துக்கிறத பாக்கும்போது அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மேடம். எங்க அண்ணன் கொடுத்து வச்சவர் இல்ல, நானும் எங்க அக்காவும் தான் கொடுத்து வச்சவங்க. ஏசி கார்ல வந்துட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மல்லிகா தாமரையை தான் சார் உங்களுக்கு தெரியும். ஆனா எங்க அம்மா அப்பா இறந்து போனப்போ எங்க அண்ணனுக்கு 10 வயசு தான், எனக்கும் எங்க அக்காவுக்கும் 4 வயசு 7 வயசு தான். அவ்வளவுதான் இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கைன்னு எங்க மொத்த சொந்தமும் முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு தேதியில எங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு கூட கிடையாது. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களை நெஞ்சுக்குள்ள வச்சு வளர்த்து கொண்டு வந்தது எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் மட்டும் இல்லனா நாங்க இங்க மட்டும் இல்ல சார், இந்த உலகத்திலேயே இல்ல. நமக்காக யாராவது வாழ்க்கைய தியாகம் பண்ணாங்கன்னா அவங்களுக்காக பதிலுக்கு நாமளும் வாழ்க்கைய தியாகம் பண்ணிரணும். இல்லனா கடவுள் மன்னிக்க மாட்டாரு. எங்க அண்ணன் எங்களுக்கு கடல் அளவு பண்ணிருக்காரு. கைமாறா நாங்க சின்ன துளி அளவு தான் அவருக்கு கொடுக்கறோம். சரி சார், பேங்க்குக்கு நேரமாச்சு, நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க மேடம், நீங்க சொன்னது என் மனசை வலிக்க வச்சிருச்சு மேடம். நான் பேங்க் போயிட்டு வரேன் மேடம். சார் மேடம், நீங்க என் அண்ணன் பொண்ணோட எதிர்காலம் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் இருங்க. பாப்பா இருக்காங்க. எங்க இருக்குமா பாப்பா? நான் தரேன் உனக்கு. ஹலோ, சொல்லுமா. அக்கா, அண்ணன் பொண்ணோட பேர்ல 1 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும்னு நினைக்கிறேன். நம்ம மேனேஜர் பேங்க்குக்கு போறாரு, நான் பண்ண சொல்லிடவா? என்ன மல்லிகா, கம்பெனி சம்பந்தப்பட்ட எந்த முடிவையும் என்ன கேட்காம எடுக்காத. அதே நேரத்துல நம்ம அண்ணன் பொண்ணுக்கு நீ என்ன செய்ய நினைச்சாலும் என்ன கேட்கணும்னே அவசியம் இல்லை. உனக்கு என்ன தோணுதோ செய். தேங்க்ஸ்க்கா. சார் ஒரு நிமிஷம். சார், இதுல 1 லேக்குக்கு செக் இருக்கு. எங்க அண்ணன் பொண்ணு பேர்ல டெபாசிட் பண்ணிடுங்களேன்.
டெபாசிட்க்கு தேவையான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். மேடம், அண்ணன் தங்கச்சி பாசம்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும். உங்க பாசத்துக்கு நான் தலை வணங்குறேன் மேடம். பேங்க் போயிட்டு வந்துடுறேன் மேடம். சரி. என் பட்டுக்குட்டிக்கு பசிக்குதா? ஏமா மாமு சாப்பிடலாமா? செல்லம் பட்டுக்குட்டி பாரு, உன் சின்ன அத்தை என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? இந்தா 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 உன் பேர்ல 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கா. இன்னையில இருந்து நீ லட்சாதிபதி. இதே மாதிரி ஒரு 2 அத்தையும் இன்னும் 20 வருஷத்துக்கு பண்ணுவோமா. அப்புறமா நீங்க கோடீஸ்வரி ஆயிடுவீங்க. ஓ ஓ ஓ ஓ உங்க அத்தையும் எங்க அண்ணனையும் வீட்டுல வச்சு பாத்துக்கணும். இந்த டீல் உங்களுக்கு ஓகேவா? ஆ ஆ ஓ ஓ ஓ ஓ ஓ ஏய், இப்படி சிரிச்சு சிரிச்சு உன் அத்தையை மயக்கிடுவேன். உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு டைம் போறதே தெரியாது. சாப்பிட்டுக்கோ மாமா, சாப்பிட்டுக்கோ. உன் குட்டி மாமா எழுந்துருவான் இப்போ. அதுக்குள்ள நீ இந்த மாமாவை சாப்பிட்டுடணுமா? ஓ ஓ ஓ ஓ அத்தை ஒரு கதை சொல்லுவேனா, அத கேட்டுக்கிட்டே சமத்தா நீங்க சாப்பிட்டுருவீங்களாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு மகளாம். அவர் மக உங்கள மாதிரியே அழகா இருப்பாளாம். அந்த ராஜா அவர் மக மேல உயிரே வச்சிருந்தாராம். ஒரு நாள் டேய் ஆதவா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னையார அதெல்லாம் தொட சொன்னது? நேர் வர சொன்னது? டேய் தாமரை, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? குழந்தைய பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அவன் தூங்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துடலாமே. என்னதான் தூங்கிட்டு இருந்தா எந்திரிக்கவே மாட்டானா? அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்க மாட்டேன். இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? என்னாச்சு? ஷாக் அடிக்குதுன்னு சூட்டி எடுத்து வச்சிருந்த அயன் பாக்ஸ் தூக்கி அதை எடுத்து பிளக் பாயிண்ட்ல மாட்டி சுவிட்ச் ஆன் பண்ணி ஒயரை பிடிச்சு இழுத்து விளையாண்டுட்டு இருக்கான். ஐயோ, இப்ப ஷாக் அடிச்சிருந்தா என்ன இருந்திருக்கும்? ஏன்டா அப்படி ஏன் செஞ்ச? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துட்டு இருக்க நீ? சாரிங்க, நான் கவனிக்கவே இல்ல. நானும் பார்த்து தான் இருக்க தாமரை. வர வர நம்ம குழந்தை மேல உனக்கு அக்கறையே இல்ல. எந்நேரம் பாரு உங்க அண்ணன் குழந்தை தூக்கி வச்சு கொஞ்சிட்டே தான் இருக்க. இப்பதாங்க நம்ம பையனை தூங்க வச்சுட்டு வந்தேன். இவ்வளவு நேரம் நான் இவன் கூட தாங்க இருந்தேன். ஏன் அவனையும் கொண்டு வந்து பக்கத்திலேயே வச்சுட்டு உங்க அண்ணன் குழந்தைக்கு ஊட்ட வேண்டியதானே? ஏன் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்த? இவன் அனாதை குழந்தையா? என்னங்க நீங்க இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இத்தனை நாள் அத்தை இருப்பாங்க, ஆளுக்கு ஒருத்தரையா பாத்துட்டு இருந்தோம், ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா இன்னைக்கு அத்தை ஊருக்கு போயிட்டாங்கல்ல, திடீர்னு தனியா பாத்துக்கிறதுனால எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம நான் குழம்பி போயிட்டேன். அதனால என் புள்ள எக்கடிட்டு போனாலும் பரவாயில்லன்னு அப்படியே விட்டுட்டேன், அப்படிதானே? உங்களுக்கு கோவத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல. என் பையன் எக்கேடு கெட்டு போனா என்ன நான் விடுவேனாங்க? அவன் தூங்குறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்க தாமரை. ராத்திரில கூட என் பிள்ளைய பக்கத்துல வச்சு படுக்கிறது கிடையாது. எப்ப பாரு உங்க அண்ணன் குழந்தைய பக்கத்துல வச்சு படுத்துட்டு இருக்க. எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என்னங்க நீங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க? அண்ணனோட குழந்தை சின்ன குழந்தைங்க. சட்டுன்னு தாய் இல்லாம போயிடுச்சு. ஒரு அம்மாவோட அரவணைப்பு அவளுக்கு தேவைப்படுது இல்ல?
என் பையனும் இன்னும் சின்ன குழந்தை தான் தாமரை. இவனுக்கு அம்மாவோட அரவணைப்பு தேவை. ஐயோ என்னங்க நீங்க இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? எது சின்ன விஷயம்? என் பையன் என் கண்முடியே அந்த ஒயரை பிடிச்சி வெளுத்து விளையாண்டுட்டு இருக்கான். அது உனக்கு சின்ன விஷயமா? சரிங்க, இனிமே கவனமா பாத்துக்கிறேன். இதோட விட்டுருங்க. நீ பாரு தாமரை, நீ பூவரசு குழந்தைய நல்லா பாத்துக்கிறதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. நீயும் மல்லிகாவும் தான் அவளுக்கு அம்மா. நீங்க தான் பாத்துக்கணும். உங்க அண்ணன் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்கணும் தான் சொல்றேன். அவ்வளவுதான். சரிங்க, பாத்துக்கிறேன். இவன் கொஞ்ச நாளாவே மெலிஞ்சு போயிட்டே தான் இருக்கான். அது உனக்கு புரியுதா இல்லையானே எனக்கு தெரியல. கூட பிறந்த பிள்ளையா இருந்தாலே பிள்ளைங்களுக்கு ஒரு சவலை பாயும். திடீர்னு ஒரு குழந்தை மடியில உட்காரத பார்த்தா இவனுக்கு எப்படி இருக்கும்? வித்தியாசம் தெரியாத மாதிரி நடந்து கொடுத்தாமற. சரிங்க. சரி, நான் பையனை கூட்டிட்டு மேலே மாடிக்கு போறேன். நீ பாப்பாவை தூங்க வச்சுட்டு மேலே வா. ம். இருக்கே. பூரசே, 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 எப்ப பூரசே? என்னப்பா காது கேட்கலையா? கூப்பிட்டுக்கிட்டே வர்றேன். என்ன பூவரசு, என் குழந்தைய பார்த்துட்டு வரேன்ட்டு உற்சாகமா போனேன். இப்ப இவ்வளவு சோகமா திரும்பி வர்ற. குழந்தைக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, குழந்தை நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்னதான்ப்பா பிரச்சனை? உன் தங்கச்சி குழந்தைய சரியா கவனிச்சுக்கிடலையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. என் தங்கச்சியை என் குழந்தைய உசுறு குசுரா பார்த்துக்கிறாங்க. அப்படின்னா நீ சந்தோஷம் படணும். ஏன் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிற? அண்ணே, என் தங்கச்சி என் குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கிறதுனால தான் பிரச்சனையே. அட என்னப்பா நீ, பிள்ளைய நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு எல்லாம் வருத்தப்படுவாங்க. நீ நல்லா பார்த்துக்கிறாங்களேன்னு வருத்தப்படுற? அதுக்கு இல்லைண்ணே, என் தங்கச்சிகளுக்கு என் மேலே பாசம் அதிகண்ணே. அந்த பாசம் மொத்தத்தையும் என் பிள்ளை மேலே காட்டுறாங்கண்ணே. எப்போ பார்த்தாலும் என் பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு சோறு விட்டுறாங்கண்ணே. ராத்திரி ஆனால் கூடயே படுக்க வச்சுக்கிறாங்க. என் பிள்ளைய அக்கறையாக வளர்க்குற கவனத்தில் அதுகளோட பிள்ளைகளை இதுக சரியாக கவனிக்க விட்டுருதுங்கண்ணே. அதனால் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுமோண்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குண்ணே. அட என்னப்பா சொல்கிற? அண்ணே, இப்போ கூட நான் போனப்போ என் தங்கச்சி தாமரை என் மகளை தூக்கி வச்சு சோறு ஊட்டிக்கிருந்துச்சுண்ணே. என் தங்கச்சி மையன் நடந்து போய் கரண்ட் வர வயரை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். என் தங்கச்சி அதை கவனிக்கவே இல்லை பாவம். வீட்டுக்கு வந்த என் மாப்பிள்ளை பாரி அதை பார்த்துட்டு என் தங்கச்சியை பிடிச்சி சத்தம் போட்டார். அது ஒரு தடவை 2 தடவை நடந்தாலும் பரவாயில்லண்ணே. அடிக்கடி அது நடந்துச்சுண்டா அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துருந்தேண்ணே. நீ சொல்கிறது சரிதான்ப்பா. அண்ணே, என் தங்கச்சி தாமரை அது வாழ்க்கையில் பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இந்த 3 வருஷமாக தானே நிம்மதியாக இருக்கு. அதோட நிம்மதி என் பிள்ளையால கெட்டுருமோண்டு எனக்கு பயமாக இருக்குண்ணே. பூவரசு, நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்குறியா? சொல்லுங்கண்ணே. ஏப்பா பேசாம உன் குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறேன். அண்ணே, என்னண்ணே சொல்கிறீங்க? இந்த பாரு பூவரசு, நம்ம குழந்தைய நாம வளர்க்கறதாப்பா சரி.
அப்பப்ப தங்கச்சியை ஒத்தாசை கூப்பிட்டுக்கலாம். அதுக்கு தலையில கட்டிடக்கூடாதுல்ல. நாளைக்கு நீ பயப்படுற மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே உன் பொண்ணால ஒரு பிரச்சனை வருதுன்னு வை. எந்த காலத்திலையும் உன் தங்கச்சி ஒத்தாசை எதிர்பார்க்க முடியுமா? நம்ம குழந்தை நம்ம பாரம்பா, அதை நாம தான் சுமக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கணும்பா. அதுதான்ப்பா சரி. என்ன யோசிக்கிற? நீங்க சொல்றதும் சரிதானே. அண்ணே, நான் இப்பயே போய் என் பிள்ளைய வீட்டு தூக்கிட்டு போயிடுறேனே. அவசரப்பட்டு தூக்கிட்டு வந்துடாதப்பா. கொஞ்ச நேரம் எடுத்து பொறுமையா செய்ய. தங்கச்சி மனசு கோணக்கூடாது பாரு. பார்த்து பேசி தூக்கிட்டு வா. நான் கிளம்புறேன். சரிங்கண்ணே. தாமரை, அத்தை, ஊருக்கு போயிட்டு 10 நாள் நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு தான் போனேன். ஆனா அங்க போனதும் என் பேராண்டி முகம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா, அதான் உடனே பொட்டியை தூக்கிட்டு கிளம்பி இங்க வந்துட்டேன். என் செல்லத்தை பார்க்காம இருக்க முடியலையே. சரி சரி, நீ இப்ப விளையாடு. போ 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 போ. ஓடு 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 ஓடு. மெதுவா மெதுவா போ, கீழே விழுந்துடாத. அம்மாடி, கொஞ்ச நாளைக்கு இங்க மெட்ராஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊர் பக்கம் போயிடணுமா. என்ன காத்து, என்ன அமைதி. ராத்திரி ஆனா வெளியில அந்த கைத்துக்கட்டுல போட்டு படுத்துட்டா போதுமா, ஒரு கொசு கிடையாது. இங்க இருக்கிற சத்தத்துக்கு நாமெல்லாம் இங்கேயே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், நாமெல்லாம் நெஞ்சு வலி வந்தே செத்து போயிடுவோம். அட வாமா மல்லிகா. வா மல்லிகா, உட்கார். உட்கார். அப்புறம் அத்தை, ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அண்ணே, சொல்லுங்கண்ணே. கொஞ்ச நேரம் இருங்க, நான் போனதும் வந்துடுறேன். சரிண்ணே. என்ன மல்லிகா, போன்ல எதுவும் பண்ணாம திடீர்னு வந்திருக்க? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைல ஒரு நாள் அண்ணன் பொண்ணை என் வீட்டுல வச்சுக்கலான்னு தூக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏ, பாப்பா இங்கே இருக்கட்டுமே. நீ வேணா நாளைக்கு இங்க வந்து ஒரு நாள் பூரா குழந்தைய கொஞ்சிட்டு போ. உன் வீட்டுக்குலாம் நான் குழந்தைய கொடுத்து அனுப்ப மாட்டேன். ஒவ்வொரு வாரமும் அது மாதிரியே செய்யலான்னு மல்லிகாக்கு தோண ஆரம்பிச்சிடும். அது தேவையில்லாத சிக்கலத்தை. இப்ப என்ன சிக்கல் வந்துரும் நினைக்கிற நீ? நீ பாத்துக்கிற மாதிரி கவனமா நான்